Hi friends, welcome to my channel. Friends, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு பெஸ்ட் சுவிட்ச் போர்டு வந்து சஜெக்ஷன் பண்ணுங்க அப்படி சொல்லி கேட்டிருந்தாரு. நம்மளுடைய how to repairல லீஸ்டான்னு சொல்லிட்டு ஒரு சுவிட்ச் போர்டு கம்பெனி வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு அவர் கேட்டிருந்தாரு. இந்த வீடியோ அவருக்கு மட்டும் கிடையாது, மற்ற சப்ஸ்கிரைபருக்கும் தான். ஏன்னா இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பெஸ்ட் சுவிட்ச் போர்டு வீடியோ வந்து பண்ணதே இல்லை. இதில் வந்து பெஸ்ட்டு இந்த கம்பெனி உயர்ந்தது அந்த கம்பெனி உயர்ந்ததெல்லாம் நான் சொல்லலை. எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடியது இந்த கம்பெனி எல்லாம் இருக்குது, இந்த மாதிரி மாடலில் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நிறைய சுவிட்ச் பாக்ஸோட ப்ளஸ் மைனஸ் வந்து தெளிவாக சொல்ல போகிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அந்த பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுருங்க, நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல ஒரு சுவிட்ச் போர்டை வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த சுவிட்ச் போர்டில் இருக்கக்கூடிய இந்த பாட்டம் கேஸை வந்து முதல்ல நம்ம வந்து கவனிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்டீல் லாக் கொடுப்பாங்க, அந்த ஸ்க்ரூ போடுற இடம் அது மாதிரி இருந்ததுன்னா அந்த சுவிட்ச் போர்டு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட்டான சுவிட்ச் போர்டாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரூ முடுக்கும் போது பிவிசியாக இருந்தால் கண்டிப்பாக அது வந்து உடைச்சிட்டு போயிடும். இது மாதிரி ஸ்டீல் டைப் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு அடிஷ்னல் ஒரு ப்ரொடெக்ஷனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் ஃப்ரேம் வாங்கும்போது இந்த ஃப்ரேமில் இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த ஸ்க்ரூ ஏற்றுற இடத்துலையும் சரி, பேக் சைடில் இந்த சுவிட்சஸ் வந்து உட்கார வைக்கிறக்கூடிய இந்த லாக் பண்ணக்கூடிய ஃப்ரேம்லையும் அந்த மெட்டல் ஃப்ரேம் இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நம்மளுடைய லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய டாப் 5 வந்து பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்பர் 5 இதில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஹேவல்ஸ் பிராண்டு. ஹேவல்ஸ் பிராண்டில் பாருங்க, ஹேவல்ஸ் சுவிட்ச் போர்டு மாடுலர் ரேஞ்ச். ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு, ரியோ அது மாதிரி சொல்லி இவங்களுடைய சப் பிராண்ட்லாம் இருக்குது. இதில் பார்க்க போகிறது நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் கவர் வந்து பிளேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதில் சுவிட்ச் போர்டோட. ஓகேங்களா? இது பாருங்கள், அவங்களுடைய ப்ரீமியம் மாடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஹேவல்ஸில். இது பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய ஷீட்டு, சுவிட்சஸ் வந்து இந்த மாதிரி பிளாக்ல இருக்குது, ஒயிட்டில் இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா அவங்க வந்து ஹேவல்ஸில் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. நிறைய பேருக்கு தெரியறதில்ல, லோக்கல் கடையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியான மெட்டீரியல் வச்சுருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி பொருட்களை வந்து யாரும் வந்து விற்கிறதில்ல. இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒயிட் சுவிட்சு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 25 ரூபா அந்த ரேஞ்சு வந்து சுவிட்சஸ் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷோரூமுக்கு போங்க, அங்கே போயிட்டு பாருங்கள், நிறைய பிராண்ட்ஸ் இருக்கும். அந்த பிராண்டெல்லாம் வந்து இது மாதிரிலாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இதனை விட ரேட்டு கொஞ்சம் கம்மியான ஒரு சுவிட்சஸ்ஸு. இது ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா, இது ஒரு மாடல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேவல்ஸில் இருக்கக்கூடிய ப்ரீமியம் மாடல். இதை வந்து நான் டாப் 5ல் வச்சுருக்கேன். ஏன்றதை நான் அடுத்தடுத்து வரக்கூடிய சுவிட்ச் போர்டில் வந்து சொல்கிறேன். சரிங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் 4ல் நம்ம பார்க்க போகிறது ஜிஎம்மில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மாடுலர் சுவிட்ச் போர்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக வந்து மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடியது இந்த மாடல் தான். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக விட்டாங்க. இந்த மாடல் வந்து ரேட்டு கம்மி தான். இது வந்து 17 ரூபாயோ 18 ரூபாய்க்கு தெரியல, அந்த ரேஞ்சு விட்டாங்க. கடைக்கு வந்து ரேட்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும், நீங்கள் வந்து விசாரித்து வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாடலு. இதில் வந்து சுவிட்சு வந்து டைப் வந்து வித்தியாசமாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாவும் இருக்கும் ஜிஎம்மில். அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரீமியம் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா கிளாஸி ஃபினிஷிங்கில் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் கொஞ்சம் சரியில்லை, அதனால் அப்படி தெரியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட்டில் இதெல்லாம் வந்து கிளாஸி ஃபினிஷில் கொடுக்குறாங்க. சுவிட்சஸ்லாம் வந்து இந்த மாதிரி டைப்பில் கொடுப்பாங்க, ஸ்கொயராக இருக்கும்னு வச்சுக்கலாம். அவங்களுடைய சுவிட்சஸ் எல்லாமே ஜிஎம்மில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயராக கொஞ்சம் அகலமாக அப்படி கொடுப்பாங்க. இதில் பாருங்கள், இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் வந்து ஜிஎம்மில் வந்து இருக்குது. வேணுன்றவங்க இந்த மாதிரி மாடல்ஸ். இப்போ நம்மளுடைய டாப் 3ல் இருக்கக்கூடிய மாடல் பார்த்தீங்கன்னா ரோல்டாஸ். இந்த ரோல்டாஸ் பார்த்தீங்கன்னா மெட்டல் பாக்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும். வேணுன்றவங்க கண்டிப்பாக வாங்கிக்கலாம். இவங்களுடைய இன்னொரு பிராண்டு ஐகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வச்சு விற்கிறாங்க. சுவிட்சஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 5 வருஷம் வாரண்டி கிட்ட இவங்க வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்போது இவங்களுடைய பிளேட்ஸ் பாருங்கள். இந்த சுவிட்சஸ்ஸு கிளாஸி ஃபினிஷில் வரக்கூடிய ப்ரீமியம் ரேஞ்சு.
என்னுடைய ரேட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி ஒரு இடம் முடிக்கிருக்கேன். இந்த பிளேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 3 மாடலு. இந்த ரேஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூபா அந்த ரேஞ்சு. சுவிட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபாய்க்குள்ளே தான், ஒரு ரீசனபிளான ரேட்டு. மாடல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சுவிட்சஸ்லாம் வந்து டெக்னாலஜியும் நல்ல டெக்னாலஜி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் போர்டு பாருங்கள், ஒயிட் காம்பினேஷனில் வரும். இது பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. நான் வந்து இதில் வந்து எடுத்துருக்கேன், நான் வீடியோவை எடுத்தேன், சிலது வந்து மிஸ் ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ஐகே, அது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் கம்மியாக கொடுக்கக்கூடிய அவங்களுடைய வேரியண்ட்டு. இந்த ரோல்டாஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஹை ரேட்டில் இருக்கக்கூடிய பிராண்டு. சரிங்களா, இது நீங்கள் இந்த பிராண்டையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நம்மளோட இதில் செகண்ட் பிளேஸில் இருக்கிறது ஆங்கரோடைய பேனசோனிக். இவங்க பார்த்தீங்கன்னா ஆங்கர் வந்து ரொம்ப நாளாக இருந்தாங்க. அவங்களோட பழைய சுவிட்சஸ்லாம் வந்து அடிச்சிக்க சுவிட்சஸே கிடையாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் விட்றாங்க இவங்களும். பேனசோனிக்கில் பார்த்தீங்கன்னா நறுக்குன்னு இருக்கும் சுவிட்சஸ் போர்டெலாம். நான் ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு காட்டினதே இதுதான். இந்த பிராண்டும் வந்து நல்லாயிருக்கும். ப்ரீமியம் மாடல் போயிடுங்க, லோயன் மாடல் போகாமல் ப்ரீமியம் மாடல் போனீங்கன்னா இதெல்லாம் வந்து ப்ரீமியம் மாடல் கிளாசி ஃபினிஷில் சுவிட்சஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சுவிட்ச் போர்டு தான் நான் ஃபஸ்ட்டே வந்து காட்டியிருந்தேன். பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ மாட்டுறதுக்கான பிளேட் அப்படியே கொடுப்பாங்க, அந்த ஸ்டீல் பிளேட்டோட வரும். ரொம்ப வந்து ஒரு சேஃபாக இருக்குன்னு வச்சுங்களேன், நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய சுவிட்சஸ் வந்து பார்த்தீங்க, இது வந்து அவங்களோட சுவிட்சஸ். இது வந்து நார்மல் சுவிட்சஸ் வந்து இது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சுவிட்சஸ்லையும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சுவிட்சஸ் வந்து இது எப்படி ஒர்க் பண்ணுது, இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்றது வந்து நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். சரிங்களா, இந்த பிராண்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளோட இதில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிராண்டு லெக்ராண்ட். பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சுவிட்ச் போர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டான ஒரு சுவிட்ச் போர்டு. எனக்கு அப்போலேருந்தே வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த பிராண்டை வந்து நான் நிறைய பேருக்கு சஜஷன் பண்ணுவேன். விருப்பங்கிறவங்க கொஞ்சம் ப்ரீமியம் மாடல் தான், ஆனால் பார்த்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் கூட தான். இவங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து வாங்கி போடலாம், நல்லாயிருக்கும். இவங்களுடைய இந்த லாக் சிஸ்டம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்கன்னா இந்த லாக் சிஸ்டமு சுவிட்ச் வந்து லாக் ஆகிடும். அந்த லாக் சிஸ்டமும் இந்த சுவிட்சோட சைஸ், அதை பார்த்தீங்கன்னா இந்த லென்த்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக காம்பேக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த மாடல் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாடலை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஷீட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர், பிளாக் கலர், ரெண்டு மாடல் வந்து அதிகமாக மூவிங்கு. இந்த 2 மாடலை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சஜஷன் பண்ணலாம். இதுக்கு மேலேயே நிறைய கலர் இருக்குது, அதிகமாக நான் அதெல்லாம் வந்து போனதில்லை. இது கொஞ்சம் லோவாக இருக்கும், இது கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரும் இந்த சாக்கெட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபெக்டான குவாலிட்டியில் கொடுப்பாங்க. ரெகுலேட்டர் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும், ஃபெயிலியர்ன்ற வாய்ப்புக்கே இடம் கிடையாது. சாக்கெட் வந்து இந்த லாக் டைப்பில் கொடுப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த லெக்ராண்ட் பிராண்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதனுடைய 16 மாடல் இது பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, 16 மாடல் இது. இந்த ஷீட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஸ்கொயரில் கொடுப்பாங்க, பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இதனுடைய ஏசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த 32 ஆம்ஸ் சுவிட்சஸ் வந்து கொடுப்பாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியமாக நல்ல குவாலிட்டியாக இருக்கும். 2 மாடல் பாக்ஸ் வச்சு இந்த சுவிட்சஸ் போட்டிங்கன்னா சூப்பராக வந்து இருக்கும். ஏசிக்கும் பிரேக்கர் வந்து தேவையில்லாத ஒன்று. இப்போ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஃபைப்ரோஸ், நிறைய பேர் இந்த குந்தன் பிராண்டுக்கு அடிமையாக இருப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்சது இருக்கும். அதனால அவங்களுக்காக இவங்களும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீமியம் ரேஞ்சில் வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப ரேட் கம்மியான ஒரு பிராண்டுன்னு சொன்னாலும் இதுதான். இதுலேயே கொஞ்சம் மிட்ரேஞ்சியும் இருக்குது, நல்லா ஸ்டைலாக பார்க்கணுன்னாலும் இருக்குது. இவங்களுடைய பிராண்ட் வந்து அதிகமாக வந்து இந்த லோயர் ரேட்டில் தான் பார்த்தீங்கன்னா 12 ரூபா சுவிட்சு, 13 ரூபா சுவிட்சு, இந்த ரேட்டில் இருக்கக்கூடிய சுவிட்சு தான் வந்து நிறைய சேல் ஆகுது. பார்த்தீங்கன்னா வுட் ஃபினிஷிங் இது மாதிரிலாம் நீங்கள் இந்த பிராண்டும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சுவிட்சஸ் பாருங்கள், இந்த ஃபைப்ரோஸ்லாம் வந்து இதுவும் நல்லா தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் லோயர் ரேட்டில் தான் இருக்கும். அதாவது நம்ம ஃபஸ்ட் டாப் 5ல் சொன்னதை விட கொஞ்சம் கம்மி. ஆனால் விருப்பப்படுறவங்க உங்களுக்கு ரேட்டு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தால் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். நல்லா இருக்காதுன்றதுலாம் கிடையாது, நல்லாயிருக்கும். ஆனால் லைஃப்ன்றது பார்த்திங்கன்னா அதனுடைய ரேஞ்சஸ் தகுந்த மாதிரி இருக்கும். சரிங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு போனஸ் பார்த்திங்கன்னா அந்த லீஸான்ற ஒரு சுவிட்ச் போர்டு பிராண்டு. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் முடுக்கும்போது. இதை பற்றி நான் வந்து வீடியோ நம்மளுடைய ஹவு டு ரிப்பேரில் அந்த சுவிட்ச் போர்டை வந்து காட்டி நான் வீடியோ போட்டிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோயர் பிராண்டு, லோயர் மிட்ரேஞ்சில் வாங்கினா சுவிட்ச் போர்டு அது, ஓகேங்களா. ஒரு 26 ரூபா சுவிட்சில் வாங்கினா அந்த போர்டு அது. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக ஹவு டு ரிப்பேர்
அப்படின்னு சொல்லி போடுங்க. அதில் நம்மளுடைய இல்லைனா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணியும் பாருங்கள். அந்த சேனலில் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் மாடல். இந்த ஷீட்லாம் கிளாசி ஃபினிஷிங்கில் சுவிச்சஸ்லாம் இவங்களுடைய டெக்னாலஜியே வந்து ரொம்ப 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 நல்லாயிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாடலையும் கன்சிடர் பண்ணலாம். இது ஏன் டாப் 5ல் வைக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதனுடைய ஸ்பேர் வந்து அந்த ஸ்பேர் பொருட்கள் வந்து அவைலபிளாக இருக்குதான்றது எனக்கு அவ்வளோ தெரியல. அதனால தான் நான் வந்து இதை வந்து பர்ஃபெக்டான வந்து ஒரு நம்பருக்குள்ளே கொண்டு வரல. மீதி எல்லா பிராண்டுமே அப்படி இப்படியே கிடைக்கும் மாடல்ஸ்லாம். இந்த மாடலை வந்து நான் புதுசாக பார்த்தேன், நல்லா இருந்தது, சூப்பராக இருக்குது. இதனுடைய மாடலில் வந்து ரெகுலராக கிடைக்கும்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த பிராண்டை ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஷீட்டு, இந்த சுவிச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம குவாலிட்டி ப்ரீமியமாக இருக்கும். இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் ஒரு டாப் 5 போனஸாக ஒரு 2 சுவிட்ச் போர்டையும் வந்து சஜஷன் பண்ணியிருப்பேன். இதில் எந்த பிராண்டையும் நான் உயர்த்தி சொல்லலை. ஓகேங்களா? எந்த பிராண்டும் அதுதான் வந்து குவாலிட்டி, இதுதான் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலை. எனக்கு பிடிச்சமான ஒரு 5 பிராண்டை எடுத்தேன். அதில் 2 போனஸாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப எனக்கு நான் யூஸ் பண்ணும்போது ஒரு காம்பேக்டாக நமக்கு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு விருப்பமாக இருந்த சுவிட்ச் போர்டு. இந்த பாக்ஸ் எல்லாம், இந்த சுவிட்ச் போர்டெல்லாம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பக்கத்தில் இருக்கிற எலக்ட்ரிக் ஷாப்பில் போயிட்டு இந்த மாடல்ஸை கேட்டு நீங்கள் வாங்கி பாருங்கள். வாங்கி பார்த்து உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோக்கள் எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் பட்டன் அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மறக்காமல் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கலாம். தேங்க்யூ.